அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதற்கேற்ப தாய் தந்தையின் முதல் எழுத்தையே இனிஷியலாக பலரும் உச்சரிக்கும் பெயராக கொண்டவர் மைப்பா. எழுத்தாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர், நடிகர் என பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்து வரும் மைப்பா நாராயணன் உச்சகட்டமாக அகத்தே உள்ள ஆன்மாவை கண்டு உணரும் ஆன்மீகம் என்ற அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை பருகி கொண்டிருப்பவர். எப்போதும் தேடல் இருந்துட்டே இருந்தால்தான் விரும்பிய துறையில் வெற்றியை அடைய முடியும் என்கிறார். திருமங்கை ஆழ்வார்தான் என் ரியல் ஹீரோ. வீட்டுக்குள் நுழைந்ததும் ஆழ்வார் என்ற சட்டையை எடுத்து போட்டால்தான் எனக்கு ஆத்ம திருப்தி என்று ஆழ்வார்களை பற்றி பேசும்போதே மடை திறந்த வெள்ளம் என வார்த்தைகள் தேனாய் வந்து விழுகிறது. கண்டேன் கடவுளை என்ற நம் தொடரில் தன் அனுபவங்களை சொல்லி மகிழ்கிறார் மைப்பா நாராயணன். வணக்கம் மைப்பா நாராயணன் சார். தினமலர் ஆன்மீக யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். பத்திரிகையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், ஆழ்ந்த அரசியல் ஞானம், நடிப்பு, ஆன்மீக சொற்பொழிவுன்னு அனைத்திலும் நீங்க ரவுண்டு கட்டி வலம் வந்துட்டு இருக்கீங்க. எப்படி இது சாத்தியமாயிருக்கு? இது எல்லாம் திட்டமிட்டு செஞ்சதில்லை. எங்கள் தாய் தகப்பனுடைய அப்பா அம்மாவனுடைய ஒரு அருள், அவர்களுடைய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் தான் இதெல்லாம் நடக்கிறத நான் இன்னை வரைக்கும் நம்புகிறேன், நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கணும். சின்ன வயசுலேருந்து படிக்கிறது, அரசியல் தலைவர்கள் பேச்சை கேட்கறது, ஏதோ ஒரு 10 to 1, 10 to 11 அத்தோடு இது ஒன்றுன்னு இல்லாமல் இந்த தலைவர்கள் பேச்சு அது வீட்லேயே நான் இருக்க மாட்டேன், வெளியில தான் எங்கேயோ சுற்றிட்டே இருப்பேன். ஊர்லேயும் சரி, சென்னைக்கு வந்தாலும் சரி, 10 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், இல்லை நான் இருக்கிற இடத்துல 10 பேர் இருப்பாங்க. இன்னை வரைக்கும் அப்படி தான் நிலைமை போயிட்டுருக்கு. எல்லாமே ஒரு ஆர்வம் தான், தேடி தேடி ஒரு தேடல். ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு வேலை செஞ்சோம், அதில் திருப்தி அடைஞ்சோன்னு இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்கு அந்த சுற்றுப்புற சூழல்கள், அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு வேட்கை, அது ஒரு ஆர்வம். எங்கேயாவது உளுந்தூர்பேட்டையில் நான் பிறந்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எங்கேயாவது மடப்பட்டு விழுப்புரம் வந்தாங்கன்னா அங்கே போய் லாரி ஏறி பஸ் ஏறி போய் அந்த பேச்செல்லாம் கேட்பேன். ராத்திரி கோபால்சாமி வைகோ வந்தார், வளம்புரிஜான் வந்தார், அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்செல்லாம் ஆர்வமும் போய் கேட்பேன். நான் சொல்கிறது 80s, 80, 85, 80 to 90s அப்போல்லாம் பொதுக்கூட்டம் தான், மாலை நேர பொதுக்கூட்டங்கள் நிறைய நடக்கும் எல்லா இடத்துலையும், தமிழ்நாடு பூரா. நான் எங்கள் ஊர் பக்கத்தில் வரும்போது நான் அதெல்லாம் கடலூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அது இல்லாமல் பத்திரிக்கையை ரெகுலராக படிப்பேன் நான். அந்த மாதிரி சின்ன வயசில் அந்த சூழல்கள், அந்த நட்பு அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சு. அந்த நதியில் ஓடம் போகிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அப்படியே சேர்ந்து ஒரு ட்ராவல். சூப்பர் சார். இப்போ உங்களோட பள்ளி, கல்லூரி, அந்த இளமை காலம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 8 பேர். எங்கள் அப்பா பா நாராயணன், நான் பார்த்த சாரதி நாராயணன். மைப்பான் தான் இப்போ எல்லோரும் கூப்பிடுறாங்க, மைப்பான் தான் அந்த பேர் பிரபலம் சினிமாவில் கூட. அம்மா மைதிலி, அப்பா பார்த்த சாரதி. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 8 பேர். நான் 6ஆம் போகிற பையன். கொஞ்சம் குறும்பு, கபடி விளையாடுவோம், போவோம், வருவேன். அதான் வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொன்னானே. ஏன் அந்த சூழ்நிலை ரொம்ப அற்புதமான சூழ்நிலை. ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபேமிலி தான். உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் களமருதூர்னு ஒரு ஊரில் அப்பா வாத்தியாராக இருந்தார். அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகி பக்கத்தில் பாதூர்னு வந்தோம். எங்களுக்கு சொந்த ஊர் பூர்வீகம் பண்ருட்டி பக்கத்தில் கண்டரக்கோட்டைன்ட்டு. ஆனால் அப்பா வாத்தியாராக இருந்தது எல்லாம் எங்கள் சவுத்தார்காட்டில் தான். நான் பிறந்ததே உளுந்தூர்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன் நான். அது ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க, அந்த பிறக்கும்போதே கொஞ்சம் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த சாதாரண ஒரு நிலைமை இல்லாமல், இந்த கேமராக்காக தினமலருக்காக சொல்லலை, உண்மையிலே எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஷீ இஸ் நோ மோர். அம்மா இல்லை, நினைவில் தான் இருக்காங்க, விண்ணிலிருந்து வாழ்த்துறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பெரிய உயிருக்கு ஆபத்தாயிடும் போல இருக்குது, உடம்பு சரியில்லை, இந்த குழந்தைன்ட்டு என் கதை முடிஞ்சதுன்ட்டு தூக்கி போடுற நிலைமைக்கு வந்தாங்க. அப்புறம் கடைசியில் ஏதோ ஒரு உயிர்ப்பு இருந்தது, கைகால் அசைவு இருந்ததுனால அந்த அளவுக்கு நான் சென்று திருப்பி வந்திருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏரியில் குளிக்க போகும்போது ஒரு தடவை சின்ன வயசில் முழுகிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு நீச்சல் தெரியாது, அது கடல் மாதிரி இருக்கும் ஏரி, அவர் இப்படி பிடிச்சி போட்டார். அந்த மாதிரி பல சின்ன வயசில் பல சுவாரஸ்யங்கள். என்ன ஒரு அருமையான அழகான குடும்பம். 4 அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி,
தங்க இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷங்கள், அந்த வறுமை, ஏழ்மை இதையெல்லாம் தாண்டி அதில் இருந்த சந்தோஷங்கள், அதில் இருந்த ஒரு பாச பிணைப்பு. எங்கள் அம்மா எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு கோல்டுன்னுவாங்க. அவங்கள மாதிரிலாம் வாழ்க்கையில் நான் இன்னி வரைக்கும் எவ்வளோ பேரை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் அவங்க அம்மா பெரிய வணக்கத்துக்குரியவங்கள் தான், தவத்துக்குரியவர்கள் தான். ஆனால் அது என்னவோ அவங்க ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் அவங்க பேரே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பின்னாடியில் நான் பத்திரிக்கையில் எழுதும்போது எல்லாரும் ராஜநாராயணன், அந்த நாராயணன், நாராயணன் இருக்கும்போது என்னையப்பா நாராயணன், ஒரே நாராயணனாக இருக்கணும்னு ஜவஹர் தான் என்ன சொன்னார், அம்மா பேரை முதல்ல வை, மைப்பா நாராயணன், மைதிலி பார்த்த சாரதி நாராயணன். இப்போ நாராயணனே எல்லாரும் மறந்துட்டான், மைப்பான் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இளமை காலங்களில் படிப்பு, +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன், மைக்ரேட் ஆகி. அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். உளுந்தூர்பேட்டையில் தான் +2லாம். அது அது ஒரு அற்புதமான ஒரு அந்த நினைவுகளை திரும்பி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதெல்லாம். சார், அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி ஆழ்வார்களை பத்தி அற்புதமா பேசுறீங்க. இதுக்குன்னு தனி ஏதாவது கோர்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்லை, பிகாம், எம்ஏ அது இதெல்லாம் அது மாதிரி இது கோர்ஸ் எடுக்கலை. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சீர்காழி பக்கத்தில் திருநாங்கூர்னு அங்கே 11 கருட சேர்வு நடக்கும். பக்கத்தில் திருவாளி, திருநகரி, திருநாங்கூர்லேயே 6 கோவில், மணிமாட கோவில், வைகுந்த விண்ணகரம், குடமாடு கூத்தர், செம்பொன்சை கோயில்னு அந்த ஊர்லேயே 6 திவ்ய தேசம். பக்கத்தில் திருவாளி, திருநகரி, அதுக்கப்புறம் கீழச்சாலையில் இருக்கிற கோவில் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 11 கோவிலில் திருக்காவலம்பாடி, திருப்பார்த்தன்பள்ளி எல்லாத்துலேயும் பெருமாள் ஒருவார் கருட சேவைக்கு என்ன எங்கள் மாமா ஒருத்தர், ராமன் மாமா ஒருத்தர் அழைச்சிட்டு போனார். அங்கே போகும்போது தான் பார்த்தா அந்த திருமங்கை ஆழ்வார் ஒரு ரியல் ஹீரோவாக இருக்கார். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் ஃபஸ்ட்டு வீட்டில் கொடுப்போம், கொடுத்துட்டு கல்யாணத்தப்போ வரும்போது வாசலில் ரிசீவ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்ணுறார், ஒரு பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு அந்த கருட சேவைக்கு அப்போ ஆழ்வார் போய் ஒரு இடத்துலையும் மங்களாசாசனம்னு சொல்லுவாங்க, அந்த பாசுரத்தை பாடிட்டு அவரே 8ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் நடந்தது, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு அந்த தமிழில் ஈர்க்கப்பட்ட அந்த தெய்வ தமிழில் அது ரொம்ப அற்புதமான, அதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண உள்ளே அது இன்டெப்த்தாக அப்படியே இந்த சுழலில் சிக்கினவனை இழுத்துன்னு போகிற மாதிரி என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அரசியல் வந்து நான் ஒரு புலனாய்வு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் பேசிக்கலி. அதை தாண்டி இந்த ஆழ்வார்கள் மேலே இருக்கிற அந்த காதல், அதில் இருக்கிற அந்த ஈடுபாடு அப்படியே என்னை அதிலையே கொண்டு கரைச்சிருச்சு. என்ன இன்னைய வரைக்கும் நான் அதுலேருந்து மீளலை. எந்த சட்டையை வெளியில் போட்டாலும் எல்லா சட்டையும் எல்லாத்தையும் கைட்டி போட்டு வீட்டுக்கு போனால் ஆழ்வார்ன்ற ஒரு சட்டையை எடுத்து போட்டால் தான் நமக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. உங்களோட குலதெய்வம் இது சார், அதுக்கு நீங்க போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க கடைசியா? அதோட சிறப்பு பத்தி சொல்லுங்களேன். கோடிக்கணக்கான மக்களின் குலதெய்வம் தான் நமக்கும் குலதெய்வம். வெங்கடாஜலபதி ஏழுமலை. வந்தாய் என் மனம் புகுந்தாய், மண்ணி நின்றாய், நந்தாத குழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய், இனி யான் உன்னை என்றும் விடனேன்னு திருமலையை பாடாத ஆழ்வார்களே கிடையாது. அந்த கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை நாயகன் திருமலையில் என்றைக்கும் நின்று வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கருணை மழையை பொழிகிற அந்த வற்றாத ஜீவநதியாக இருக்கிற அந்த வெங்கடாஜலபதி தான் குலதெய்வம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் அழைச்சிட்டு போயிட்டு அற்புதமான தரிசனம், பெருமாளை பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. திருப்பதி பெருமாளை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அதை அந்த கருப்பத்தின கூலியா, அதை வந்து தித்திக்கும் தேன் தமிழில் ஆழ்வார்கள் பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பறுக்கும் பிரானடம் வாச மாமலர் நாறுவார் பொழில் சூதரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடமடை நெஞ்சமென்று எல்லா ஆழ்வார்களும் கதறி இருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அது கூட எத்தனை உலகத்திலிருந்து எல்லா மூலையிலையும் டெய்லி லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஒரு மின்காந்த சக்தி இழுக்கிற மாதிரி அங்கே ஒரு சக்தி இழுத்துட்ருக்கு. அந்த குலதெய்வம் அப்பா அம்மாவோட சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா அழிச்சிட்டு போயிருக்காங்க எங்களை. அதற்கு பிறகு பத்திரிகையில் வந்த பிறகு, அதுக்கப்புறம் சினிமா கினிமான்னு போன பிறகு, நட்பு அன்பு எல்லாம் கிடைச்ச பிறகு, இந்த கான்டாக்ட்லாம் கிடைச்ச பிறகு எப்போ அவர் திருப்பதிக்கு நீங்கள் பிளான் பண்ணி போக முடியாது. இன்னை வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், ஆஃபீஸுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன்லாம் நினச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு திருப்பதிக்கு போக முடியாது. திருப்பதி பெருமாள் கூப்பிட்டா தான் நீங்கள் போக முடியும். திருப்பதி கோவில்னு இல்லை, எந்த பெருமாளுக்கும் எங்கேயுமே நீங்கள் கோவில் குளத்துக்கு போனால் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அங்கேருந்து உங்களுக்கு கால் வரணும். அதர்வைஸ் அது வந்து சாத்தியமாக எனக்கு தெரியல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. திருப்பதி வந்து ஏழுமலையான் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு குலதெய்வம், ஒரு நம்பிக்கை நாயகன். அவர் வெறும் குலதெய்வம் பெருமாள்
ஆழ்வார்கள் பாசுரம்னு இல்லை, எவ்வளோ ஒரு நம்பிக்கையை. மனிதன் எல்லா இடத்துலையும் தோத்துட்டா கூட, எல்லா இடத்துலையும் தன்னுடைய அவனுக்கு எதுவும் நடக்கலைன்னா கூட எல்லா நம்பிக்கையும் சுமந்துன்னு அங்கே போய் நிற்கிறான். அவனுடைய காலடியில் போய் விழுறாங்க, நிற்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. எத்தனை மகான்கள், ரிஷிகள், எவ்வளோ பேர் அங்கே தவம் கடந்திருக்காங்க, எவ்வளோ பேர். அன்னமாச்சாரியுடைய கீர்த்தனை, நம்ம ஊர் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு அங்கே திருப்பதியில் செலவு வச்சுருக்காங்க. என்ன ஊர் அது, என்ன ஸ்தலம் அது, அதெல்லாம் பேசுகிறதுன்னா 10 ஜென்மம் வேணும். திருப்பதியும் அதனுடைய குலதெய்வத்தை சிறப்பத்தி பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு எபிசோடில் அது முடியாது. உங்க வாழ்க்கையை செம்மப்படுத்தின ஆசான்கள் யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னுடைய தாய் தகப்பன். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், ஸ்கூல் செகண்டரி கிரேட் டீச்சர், ஒரு நோபல் பர்சன். அவர் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு. அவருக்கு கவடு சூடெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு பொறுமை. எங்கள் அப்பா அவர் வாத்தியார், அவர்கிட்டே நான் படித்தேன் 8th வரைக்கும். அப்புறம் 9th 10th புதுக்கோட்டையில் படித்தேன். +1 +2 உளுந்தூர்பேட்டை. அதே மாதிரி எங்கள் மதர், எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கு. அவங்க தான் வாழ்க்கையில் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க தான் அந்த கஷ்டத்தை தாங்குகிற பக்குவத்தையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் ஒரு நாளும் தன்னுடைய இயலாமையை சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்கோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு அதை கொண்டு போனாங்க. அதுலேருந்து அவங்கள்ட்டேருந்து பார்த்துட்டு தான் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அந்த போராடுற குணத்தையும் அந்த தீர்க்கமான அந்த எதையும் ஃபேஸ் பண்ணலான்ற அந்த ஒரு சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை எனக்கு எங்கள் அம்மாட்டேருந்து நான் பார்த்தேன். மை மதர் இஸ் என்னுடைய ரியல் ஹீரோ. அவங்க தான். இங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினரோட நெருங்கி பழகியிருக்கீங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம்? இல்லை, அதாவது கதம்ப மாலை மாதிரி நம்ம வாழ்க்கை. நம்ம அரசியல், ஜாதி, மதம், மொழி, இனம் இல்லாமல் எல்லாரோடையும் நான் நெருங்கி பழகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களோட நெருங்கி பழகியிருக்கேன். அவருடைய பையனோட பழகியிருக்கேன். அவருடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட, அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ பேரோட பழகியிருக்கேன். எனக்கு ஊரில் நான் படிக்கும் போதெல்லாம் வைதேகி காத்திருந்தாலாம் எனக்கு நல்ல படம் பிடிச்சி போய் பார்த்துருக்கேன் தியேட்டரில், விழுப்புரத்துலலாம். பின்னாடி வைதேகி காத்திருந்தால் ஹீரோ விஜயகாந்த் என்னுடைய மானசீக ஒரு நண்பனாக ஆனார், ஒரு அண்ணனாக ஆனார். அவரோட நான் தமிழ்நாடு பூரா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி செங்கோட்டையன், எவ்வளோ பேர், ஓபிஎஸ், எவ்வளோ பேர் இன்ன வரைக்கும் நட்பு இருக்காங்க. அரசியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய ஒரு அன்புக்கும் நட்புக்கும், அவங்களுடைய அன்புக்கும் நட்புக்கும் நான் பாத்திரமாயிருக்கேன். எவ்வளோ பேரோட எவ்வளோ பேரோட இன்றைக்கும் டச்சில் இருக்குது. அதெல்லாம் அது ஒரு நட்பு, அன்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கைகள். அந்த கலைஞரோட 2009 ஜனவரி 15 திருவள்ளுவர் விருது விழாங்களை கலைவாணர் அரங்கத்தில் பேசினேன். இதே திவ்ய பிரபந்தங்கள், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் பேசிட்டு ரொம்ப பிரமாதமாக அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அந்த மீட்டிங்லேயே பாராட்டி பேசினார். அப்போ முதலமைச்சராக இருந்தார் 2009. பருதி இளமொழி செய்தித்துறை அமைச்சர். அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. என் மரியாதைக்குரிய, வணக்கத்துக்குரிய நல்ல நண்பர் சுதா சேஷன் தான் அந்த ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணாங்க, தொகுத்து வழங்கினாங்க. சுதா சேஷன் தொகுத்து வழங்கின காலேஜ் டீனாக இருந்தவங்க. அவங்களுக்கு விஞ்ஞானம், மெய்ஞானம் எல்லாத்துலேயும் சகல வருவாங்க. உழைப்பை அவங்கள்ட்டேருந்து கற்றுட்டேன். சுதா சேஷன்லாம் அந்த கலைஞர்கிட்ட அந்த மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், கருமா முகிலுருவா, கனலுருவா, புனலுருவா, பெருமாள் வரை உருவா, பிற உருவா, நினதுருவா, திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் தலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. திருமங்கை ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம் இது. சிறுபுலியூர்னு நன்னிலம் பக்கத்தில் இருக்குது, மாயவரம் பக்கத்தில். பால ரங்கநாதர் இப்படி இந்த ஸ்ரீரங்கத்தில், மற்ற இடத்துலலாம், திருவனந்தபுரத்தில் எல்லாம் பெருசாக, திருவட்டாரில் ரங்கநாதர் பெரிய இதில் படுத்துட்டு இருப்பார். இங்கே ஒரு பால ரங்கநாதர் சின்னதாக ஒரு இதாக இருப்பார். அந்த இடத்துல இந்த தமிழை வச்சு விளையாடிருப்பார் திருமங்கை ஆழ்வார். அவர் நம்மளுடைய ஒரு ஃபேவரட் ஹீரோ. அவர் 86 திவ்ய தேசங்களுக்கு போய் பாசுரம் மங்களாசாசனம் பண்ணவர். அவர் இல்லைன்னா 108 திவ்ய தேசத்தில் 86 திவ்ய தேசமே கிடையாது. ஆடல் மான்ற குதிரை இல்லை, கலியன்னு பேர், பரகாலன், யமனுக்கு எதிரியவர். அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பராக்கிரமத்தையும் அந்த பாசுரங்களையெல்லாம் சொல்லிட்டு, இதையெல்லாம் ஆன்மீகம், வெறும் ஆன்மீகம், தெய்வத்தமிழ்னு எப்படி நம்ம ஒதுக்க முடியும், இது 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 இந்த தமிழுக்கு ஈடாக ஏதாவது உண்டா அப்படின்னோடனே அவர் அக்செப்ட் பண்ணி அதை பேசினார். அவர் பேசும்போது நான் பேசியதை உள்வாங்கி, அவர் பேசும்போது ஜெகத்ரட்சகனுக்கு போட்டியாக பாசுரங்களை எல்லாம் பாடுகிற என் தம்பி அப்படின்னு என் பேரை சொல்லி
அவர் ஒரு ஹானர் பண்ணார். அவர் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் ஒரு தமிழ் கற்றறிந்த ஒரு தலைவர், முதலமைச்சர் 6 தடவை முதலமைச்சராக இருந்தார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு ஆன்மீகவாதின்னு தெரியும், என் பேக்ரவுண்டுன்னு தெரியும், என் ட்ராக் ரெக்கார்டுன்னு தெரியும். அதை தாண்டி அந்த தமிழை ரசித்தார். அது அவருடைய கொள்கைகள் வேறுபாடு இருந்தாலும் அந்த தமிழும் அந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏற்றி போற்றி அந்த தமிழை அழகாக அதை உள்வாங்கி அதை மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னார் தனிப்பட்ட முறையில். அதெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எவ்வளவோ தலைவர்களோட நெருங்கி பழகிருக்கீங்க. உங்க தலைவர் யார் சார்? எங்கள் தலைவர்னா திருமங்கை ஆழ்வார் தான். ஏன்னா எனக்கு பல தலைவரோட பழகிருக்கேன். ஏன் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொன்னால், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தவர். சோழ நாட்டினுடைய படை தளபதி குறுநில மன்னராக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வால்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர் கோன் தூயோன் சுடர்மானவேல்னு. எங்கள் பரகாலன் எங்கள் கலிகன்றி தங்கத் தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் புலிவென்று காட்டினான் நாரணனை நானிலருக்கு நன்கு. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் சேர நாட்டில் பிறந்தவர். அவர் சொல்கிறாரு, ஸ்ரீரங்கத்தில் நான் எல்லாரும் பக்தர்களோட உன்னுடைய பெயரை சொல்லி இந்த அடியார்களோட நான் என்னைக்கு மகிழ்ச்சி பொங்க உன்னை ஆடி பாடி என்னைக்கு துதிப்பேன், அந்த நாள் தான் என் வாழ்வின் பொன்னால் சிறந்த நாள், அது எனக்கு கிடைக்குமான்னு எழுதுறாரு. எல்லாம் மன்னனாக இருந்தவன், சேர நாட்டு மன்னர் சோழ நாட்டு மன்னராக இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அரங்கன்ட்ட உன்னுடைய திருவடியில் இந்த பக்தர்கள் குழாமோடு இருக்கிற நாள் எந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதை திருமங்கை ஆழ்வாரை படிக்க எனக்கு அதில் இருக்கிற அந்த அவருடைய அந்த பாசுரங்கள், அதில் இருக்கிற கம்பீரங்கள், அதான் சொன்னேன். இந்த திருநாங்கூர் ஸ்தலம், அவர் எங்கே திருநாங்கூரில் சீர்காழி பக்கத்தில் திருக்குறையலூரில் பிறந்துட்டு கடைசியில் திருக்குறுங்குடி போய் அங்கே போய் திருவரசு, அங்கே தான் அவருடைய திருவரசு இருக்குது. அங்கே தான் கடைசியில் அவர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமீன் அப்படிங்கிறார். அந்த திருவரசுக்கு அங்கெல்லாம் அந்த திருமங்கை ஆழ்வார் தான் நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ. அவர் தான் நம்மளுடைய ஆசான். அவர் தான் இன்றைக்கே நம்மளை வழிநடத்துகிறவர். இந்த அரசியல் மாதிரி ஆன்மீக தலைவர்கள் மகான்களை சந்திச்சிருப்பீங்க, அந்த அனுபவம் ஏதாவது? இல்லை, அதான் சொல்கிறேனே, அதாவது எவ்வளோ பேரை சந்திச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சில இடங்களுக்கு நான் போவோம் பர்சனலாக. கும்பகோணம் பக்கத்தில் நாதன் கோவில்னு இருக்குது, நந்திபுர விண்ணகரம்னு. பொன்னியின் செல்வன்கள்லாம் வர விண்ணகர கோயில், அது பழையாறை பக்கத்தில் இருக்குது. அந்த நாதன் கோவிலுக்கு போனால் ஒரு இனிமை இருக்கும், ஒரு தனிமை கிடைக்கும், ஒரு அற்புதமான இடம். அதே மாதிரி திருக்குறுங்குடி, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி, அங்கே போனால் அந்த திருமங்கழ்வார் திருவரசில் உட்காந்துப்பேன். அங்கே சில பல கேரக்டர்லாம் பார்த்தா இந்த நந்திபுர விண்ணகரத்தில் சாதாரணமாக பசுக்களை அந்நிறை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறிவாய் காணகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சோட்ட நீ வாராயின்னு பெரியாழ்வார் பாசுற மாதிரி அங்கே கோசாலையை வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதர், வயசானவர், சின்ன தம்பின்னு, அவரெல்லாம் எந்த பிரதிபலனும் இல்லாமல் அந்த நந்திபுர விண்ணகரத்தில் நாதன் கோவிலில் திரு நந்திபுர விண்ணகரம், நந்தி பணி செய்த விண்ணகரம். ஒரே கோவிலில், பெருமாள் கோவிலில் நந்தி இருக்குது, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? மூல கருவறையில் நந்தி ஒரு பக்கம் இருக்குது, பிரம்மா ஒரு பக்கம் இருக்கார், நந்திபுர விண்ணகரம். அதே மாதிரி திருக்குறுங்குடியில் போனால் இன்றைக்கும் ஜாதி மதம் பார்க்காம யார் வந்தாலும் எல்லாரையும் வரவேற்று எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி காமிச்சு ராமானுஜர் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஊருக்கு எந்த விளம்பரமும் இல்லாமல் எந்த வெளிச்சமும் இல்லாமல் ஆத்ம திருப்தியாக என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்புறம் சொல்கிற மாதிரி இவர்களை போன்ற மனிதர்கள், அந்த மாதிரி கோவில்கள், அந்த மாதிரி சுற்றுப்புற சூழல்கள், அதெல்லாம் நான் எப்பயாவது எனக்கு ஒரு இலைப்பாறுதல், களைப்பாறுதல், இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு சந்தோஷம், மன அமைதிக்கு போனோன்னா நான் அங்கே போயிடுவேன், நான் பாட்டு கிளம்பிடுவேன். இப்போ தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்க? உண்மைதான், தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்வாங்க, அது உண்மைதான். நான் தமிழ் எக்ஸ்பிரஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சுதாங்கன் சாரை பார்த்தேன். காலம் சென்ற மறைந்த என்னுடைய ஆசிரியர். எத்தனையோ பேருக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கார், எனக்கும் கொடுத்துருக்கார். அவர் இல்லை இன்றைக்கான, அதுக்காக நினைவுகள்லேருந்து அவர் நினைவுகளோடு இருக்கார் என்னோட. அவர் தான் தமிழ் எக்ஸ்பிரஸில் அப்போ நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. அங்கே இருந்தால் அங்கே வேணாம், நீ ஒரு பொட்டன்ஷியல் ஆள், நீ ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டாக வர வேண்டியவன், மட்டும் அந்த ஸ்பார்க் இருக்குது, நான் பார்த்தேன், நீ ரிப்போர்ட்டிங் நான் பார்த்துட்றேன் அப்படின்னாரு. ஒன்று அவர் தான் என்னை ஷேப் பண்ணி எல்லா தலைவர்களுக்கு அனுப்பிச்சு எனக்கு என்னுடைய இப்படி இந்த
மண்ணுக்கு கீழே இருக்கிறத கண்டுபிடிக்கிற புதையலை கண்டுபிடிச்ச மாதிரி என்னை கண்டுபிடிச்சவர் அவர், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் அவர் தான். எல்லா தலைவனையும் அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் போய் சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சு அப்போ தான் முதல்ல 96 என்னை பர்கூருக்கு போக சொன்னார். அப்போ ஜெயலலிதா அந்த இடத்துல நின்று தோத்துட்டாங்க. காலம் சென்ற அவங்க ஏடிஎம்கே தோத்தாலும் பரவாயில்ல, 96 அந்த அம்மாவே பர்கூரில் தோத்துட்டாங்க. நான் பறிபோகிறது பர்கூர் வெற்றி கழிப்பில் சுகவனம் அப்படின்னு. என்னையா நீ சொல்கிற, அந்த அம்மா எப்படியா தோப்பாங்க அப்படின்னாரு. இல்லை சார், ஒரே மயான அமைதியாக இருக்காங்க, அந்த அம்மா தோற்றுருவாங்க, நான் ஃபுல்லாக பார்த்தேன் சார் அப்படின்னு. அதை நான் என் பேரில் இருக்கிற நம்பிக்கையை வச்சு அந்த ரிப்போர்ட் அப்படியே போட்டார். அதில் தான் அந்த பத்திரிக்கை உலகம் நான் திரும்பி பார்த்தது. அதுக்கு பிறகு தமிழ் எக்ஸ்பிரஸ் முடிச்சுட்டு ஜூனியருடன் ஆனந்தவுடன் வந்தேன். அங்கே கண்ணன் அவர் எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் பண்ணார். அதே மாதிரி அசோகனும் கண்ணனும் தூக்கி வளர்த்தாங்க, நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலுக்கு என்னை தயார்படுத்தினாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த சுதாங்கன், இந்த கண்ணன், இந்த அசோகன் இவரை போன்ற நண்பர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் உட்காந்து இந்த பேட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருக்க சாத்தியமே கிடையாது. நீங்க நெருங்கி பழகின தலைவர்கள்ல ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் யார் யாருன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஆன்மீகம் நிறைய ஈடுபாடு இருக்குது. சில தலைவர்கள் நேரடியாக கோவிலுக்கு போவாங்க, சில தலைவர்கள் மனைவி அவங்களுடைய வீட்டில் கோவிலுக்கு போவாங்க, சில பேர் பர்சனலாக பேசுவாங்க. ஆன்மீகத்தை தவிர்த்துட்டு யாரும் இருக்க முடியாது. வெளிப்பார்வைக்கு அப்படி சொல்லலாமே தவிர நான் தவறுக்கு சொல்லலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு இன்னொன்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேங்க. கடவுள் தான் நாத்திகனையும் படித்தான், ஆத்திகனையும் படித்தான். ஆத்திகன்றது ஆத்திகம் இருக்கிற வரைக்கும் தான் நாத்திகத்துக்கு மரியாதை, நாத்திகம் இருக்கிற வரைக்கும் தான் ஆத்திகம் மரியாதை. நான் படித்தேன் எங்கேயோ. அதனால் பல பேர் இருக்காங்க. எனக்கு அரசியல் தலைவரை தாண்டி காவிய கவிஞர் வாலி எனக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு நிறைய அதில் டெப்த்தாக அவரோட நான் பேசியிருக்கேன். அவர் தான் எனக்கு ஆழ்வார்க்கடியான்னு ஒரு பட்டம் கொடுத்தார். நீ பாசுரங்கள்லாம் நிறைய படிக்கிற, பிரபந்தம் உனக்கு கைவசப்பட்டிருக்கு. அவர் தான் அழகாக சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு நாள் கூட்டு, உனக்கு பிரபந்தம் இருக்கும்போது பிரபந்தம் எதுக்கு அப்படின்னார். என்ன, உனக்கு பிரபந்தம் தான் இருக்குது, உனக்கு எதுக்கு பிரபந்தம், பிரபந்தத்திலே கான்சன்ட்ரேஷன் பண்ணனாரு. அப்புறம் இன்னும் ஒரு நாள் சொன்னார். நான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், என்னுடைய அரசியல் தொடர்புகள்லாம் பார்த்துட்டு ஒரு அருமையான விஷயத்த சொன்னார். ஒன்று ஆழ்வார்கள் கைவிட்டாலும் ஆழ்வார்கள் கைவிட மாட்டான் அப்படின்னார். அப்புறம் தான் ஆழ்வார்க்கடியான்னு ஒரு பட்டம் கொடுத்து ஆனந்தவுடனில் எழுதினார். ஆழ்வார்க்கடியான்றவன் யாருன்னா பொன்னியின் செல்வனில் ஒரு அற்புதமான கேரக்டர். அவன் வந்தியத்தேவனுடைய ஃப்ரெண்ட் அவன். ஆனால் வைணவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வைணவத்தின் மீது ஆழங்கால் பட்டவன், ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், ஒரு ஒரு ராஜகுருவாக இருப்பான், அரசியலில் ராஜகுருவாக இருப்பான். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் எங்கேயாவது ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துருப்பான், ஒரு இடத்துக்கு போவான், எங்கே போவான், எப்படி வருவான், மிகப்பெரிய ஒற்றன் அவன். ஒரு அரசாங்கத்தால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமால் கண்டுபிடிக்க முடியாத, யாராலையும் ஒன்றும் ஒரு டீம் போட்டு கண்டுபிடிக்க முடியாதது, ஒரு ஜஸ்ட் லைக் தட் அதை டீல் பண்ணுவார். அப்படி கல்கி அந்த பாத்திரத்தை படைச்சிருவார். அந்த மாதிரி நான் அரசியல் பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டு ப்ளஸ் இந்த பிரபந்தத்தில் இருக்கிறதுனால நீ ஆழ்வார்க்கடியான் அப்படின்னு சொன்னார். அதனாலேருந்து என்னை ஆழ்வார்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இருக்காருன்னா என்னுடைய நல்ல நண்பர் ஆழ்வார் தான் என்னை கூப்பிடுவார். ராமசாமி துக்ளக் காலம் சென்ற ராமசாமி சார் வந்து என்னை என் பேரையே செல்லில் பதிக்க மாட்டார். ஒரு நாள் என்கிட்ட காமிச்சார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அவங்களுக்கு ரிலேட்டாக கூட பெருந்தன்மை, என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை, அவங்களுடைய பெருந்தன்மைக்காக நான் சொல்கிறேன். பாசுரம் தான் உன் பேரை போட்டு வச்சுருக்கேன், உன்னை நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என் செல்லுலன்னாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு இந்த எனக்காக மரியாதை. நான் கட்டுற அந்த ஆழ்வார் பாசுரங்களும், அந்த தேன் தமிழும், அந்த குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆஜனா எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும் அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இது எதுக்கு இந்த பாசுரத்தை இப்போ சொல்கிறேன்னா, சுஜாதா சாரை ஒரு தடவை பார்த்தேன். எழுத்தாளர் சுஜாதா, ஆழ்வார்பேட்டையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். பார்க்கும்போது ஏதோ ஒரு செக்கு கொடுக்கறதுக்கு ரெமுனரேஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய் ஹெல்ப்பர் அவங்க போய் உதவியாளர் கொடுக்கணும். நான் அந்த செக்கை வாங்கிட்டு சுஜாதாவை நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுஜாதா பண்ணேன். நீ வந்திருக்கேன்னாரு. அப்புறம் என்ன பிரபந்தம்லாம் என்ன படித்தேன் அப்படின்னாரு. அவர் ஸ்ரீரங்கம். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலே எனக்கு ஒரு பெரிய காதல் உண்டு. ஏன்னா அந்த கைமான மழகளிற்றை கடல் கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கு என்றும் இனியான அம்மான யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தின்னு திருமங்கையாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். ஒரு குட்டி யானை படுத்துட்டு அமர் இருப்பார, மரகத பச்சையான் கைமான மழகளிற்றை கடல் கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்றும் இனியானை அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தை. நீங்கள் உலகம் முழுவதும் போனால் கூட இந்த தேன் தமிழை, தெய்வீக தமிழை, இந்த எளிய தமிழை, இனிய தமிழை
எங்கேயுமே நம்ம பிரபந்தத்தை தவிர தேடவே முடியாது. அப்போ சொன்னார் சுஜாதா, அவரும் ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன், காவிய கவிஞர் வாலியும் ரங்கராஜன் ஸ்ரீரங்கம். வாலி என்னன்னு சொன்னார், யோ ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தியான ராமாண்ணா, யோ திருவரங்கத்து திருமணம்லாம் திருமணம் அப்படின்னார், ஸ்ரீரங்கத்தில் திருமணம் கூட திருமணம் தான் அப்படின்னார். அப்போ எதுக்கு சொல்ல வரேன், சுஜாதா சார் சொன்னார், இந்த 4000 படிக்காட்டா கூட பரவாயில்ல, இந்த குலம் தரும் செல்வம் தந்துரும் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய அறிவு தரும் பெரிய தமிழ் ஒரு பாசுரத்தை படி, அந்த ஒரு பாசுரம் இஸ் ஈக்குவல் டு 4000க்கு சமம் அப்படின்னார். இப்படி போன்ற கட்டுரைன்ற சோ சார், வாலி சார், சுஜாதா அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய குடுப்பினை அது.